மார்னிங் நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனோட இந்த vlog ஆரம்பிக்குது. வெளியெல்லாம் போனா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன், வீட்டுக்குள்ள இருந்தா இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் தான். ஆதிஸ்ரீயை மேலே கழுவிட்டேன். இப்ப தலை கட்டுறது தான் ஒரு டாஸ்க். அதுலயுமே இந்த ஒரே சேமா ரப்பர் பேண்ட் கிடைக்கிறது தான் பெரிய விஷயமே. இன்னைக்கு ஒரு விதமான மாடல்ல கட்டி விட்டுருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அக்கா ஒருத்தவங்க அவங்க வீட்டுல பப்பாளி பழம் இருந்து சொல்லிட்டு எனக்கு தந்தாங்க. சரியா ஆதிஸ்ரீக்கு கொடுக்கலாம் சொல்லிட்டு தோலெல்லாம் சீவி நல்லா வாஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தா வேண்டாமா. பப்பாளி பழம் ஒரு மாதிரி வலிக்கிட்டு போச்சு, அதனால என்னவோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. நானும் எப்படியாவது அவங்கள அதை சாப்பிட வச்சிடலான்னு ட்ரை பண்ணேன், பட் முடியவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வண்டியில ரைட் போக போறேன்னு சொல்லிட்டு அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. யாருக்காவது வண்டி ஓட்டி கத்துக்கணும்னா ஆதிஸ்ரீயோட டிரைவிங் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்கிட் அடிக்கணும், எப்படி விகிலிங் பண்ணணும், எப்படி டக்குன்னு வண்டியை திருப்பணும்னு அழகா சொல்லி கொடுப்பாங்க. வண்டி ஓட்டி பிள்ளை ரொம்ப டயர்டாகி அப்படியே தூங்கிட்டாங்க. குழந்தைங்க ஒரு சத்தான பொருளை சாப்பிடல அப்படின்னா அதை அப்படியே விட்டுறாதீங்க. அது வேற விதமா நம்ம எப்படியாவது கொடுக்க ட்ரை பண்ணுங்க. பப்பாளி உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால ஆதிஸ்ரீக்கு ஜூஸ் போட்டு இதை எடுத்துட்டு போயிட்டேன். தூங்கி எந்திரிச்சதும் இந்த ஜூஸை தான் கையில கொடுத்தேன். அவங்களுக்கு இது பப்பாளி பழனே தெரியாதுல்ல, அந்த ஸ்ட்ரா போட்டு கப்பு போட்டு இருந்தாலே போதும் அவங்களுக்கு ஜூஸ்ன்னு நினைப்பு, அப்படியே குடிச்சிட்டாங்க. இதுலயுமே ஆதிஸ்ரீ பயங்கரமா ஈயடிச்சம் காப்பி பண்ணுவாங்க. நான் என்ன பண்றேனோ அதே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. ஆதிஸ்ரீ இப்போ அழகா நடந்து ஓடி ஆடுறாங்க. இந்த நேரத்துல இந்த ரோட வேற தோண்டி போட்டிருக்கு, நடக்கவே முடியல. ரொம்ப நாள் ஆச்சு. எங்க தோட்டத்துல நிறைய மல்லிப்பூலாம் பூத்துருக்கு, நிறைய செடி வச்சோம். ஆனா அதுல ஒரு சில செடி மட்டும்தான் பொழைச்சு. நான் பூ பறிக்கிறத பார்த்து ஆதிஸ்ரீமே எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இதுவும் கத்துக்கிறாங்க. இப்பெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு ஈவினிங் டைம் தான் வெளியில வருவேன். வியூ எல்லாம் சூப்பரா இருக்குல்ல. வீட்டுக்கு போய் பார்த்தா தோச்சு போட்ட துணி ஒரு லோடு இருக்கு. இது எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு அப்புறம் நிறைய பாத்திரம் கிடந்துச்சு, எல்லாத்தையும் பூசி வச்சுட்டேன். அப்புறம் நாங்க கிளம்பி ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்து, ஆனா அதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்திருந்தோம். இட்லி தோசை இல்லாததுனால கோதுமை சப்பாத்தி தான் வாங்கி கொடுக்குறேன். சப்பாத்தி அவங்களுக்கு நல்லாவே ஜீரணம் ஆகுது தான் செய்யுது. அங்கே ஐஸ்கிரீம் பாதாம் பால்லாம் வாங்கிக்கிட்டு முக்கியமா மெடிக்கல் ஷாப் வரணும்னு சொல்லிட்டு தான் வந்திருந்து. ஸோ அங்க தேவையான பொருளையும் வாங்கியாச்சு. ஆதிஸ்ரீக்கும் அந்த ஐஸ்ல கொஞ்சோண்டு பிச்சு கொடுத்தோம், மொச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் கொடுக்குதும் கொடுக்காததும் உங்களுடைய விருப்பம் தான். நான் ஆதிஸ்ரீக்கு அதிகமாலாம் கொடுக்க மாட்டேன், கொஞ்சோண்டு தான் கொடுப்பேன். அதுவும் செட் ஆகுறதுனால தான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.